Dear students, now I am going to take exercise 12.2 question number 9. Prove that Q conditional P is equivalent to negation of P conditional negation of Q. அதாவது இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஐடென்டிக்கல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் பாருக்கு? எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. தட் இஸ் பி கமா கியூ. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பி அதை எடுக்கிறோம், அடுத்து வந்து கியூ அதை எடுக்கிறோம். இப்போ கியூக்கும் பிக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். ஸோ இது Q கண்டிஷனல் P ரைட் ஆகாது. இதுதான் எல்ஹெச்எஸ். அடுத்து வந்து பிக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். ஸோ இது நெகேஷன் P. அடுத்து வந்து Qக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். ஸோ இது நெகேஷன் Q. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு சேர்த்து என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். ஸோ இது நெகேஷன் P கண்டிஷனல் நெகேஷன் Q. ஓகே, இப்போ இதில் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் பாருக்கு? எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதை 2/2ன்னு எழுதினோம்னாக்கா என்ன? 4. 4ல் பாதி வந்து 2. அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸு, அப்புறம் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், அது போல் எழுதணும். இப்போ இது போல் எழுதுறதுக்கெலாம் மார்க் கிடையாது, டேபிளுக்கு மட்டும்தான் மார்க்கு. ஓகே, இப்போ 2 ட்ரூ எழுதணும், 2 ஃபால்ஸ் எழுதணும், அடுத்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் எழுதணும், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் எழுதணும். அடுத்து இந்த கியூக்கும் பிக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். இப்போ கியூ அப்படின்றது இது, பி அப்படின்றது இது. அப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷன். கண்டிஷனல்னால் என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸும் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இங்கே பாருங்கள், ட்ரூவும் ஃபால்ஸும் இருக்குது. ஸோ இது ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. ஓகே, இப்போ இதுதான் எல்ஹெச்எஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பிக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். பி அப்படின்றது இது. நெகேஷன் அப்படின்னா இதோட ஆப்போசிட். இப்போ இங்கே வந்து ட்ரூ இருக்குது, இதோட ஆப்போசிட் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இருக்குது, இதோட ஆப்போசிட் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இதோட ஆப்போசிட் ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இதோட ஆப்போசிட் ட்ரூ. அடுத்து வந்து கியூக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். கியூ அப்படின்றது இது. நெகேஷன் அப்படின்னா இதோட ஆப்போசிட். இப்போ இங்கே வந்து ட்ரூ இருக்குது, இதோட ஆப்போசிட் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ. அதுக்கப்புறம் நெகேஷன் பிக்கும் நெகேஷன் கியூக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். இது வந்து நெகேஷன் பி, இது வந்து நெகேஷன் கியூ. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். கண்டிஷனல் அப்படின்னாக்கா ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ, அதர்வைஸ் கண்டிஷனல் அப்படின்னா ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இங்கே வந்து இதில் தான் ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸு, அதர்வைஸ் இது எல்லாமே ட்ரூ. ஓகே, இப்போ இதுதான் ஆர்ஹெச்எஸ். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எப்படிப்பா இருக்குது? எஸ், ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போனா இந்த ஃபஸ்ட்டு வந்து செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னன்னாக்கா கியூ கண்டிஷனல் பி இதுவும் நெகேஷன் பி கண்டிஷனல் நெகேஷன் கியூ இதுவும் ஐடென்டிக்கல். ஓகே, இப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore hence proved. அடுத்து வந்து 10th சம்மு. இப்போ இதில் வந்து என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்கன்னா பி கண்டிஷனல் கியூ அதுவும் கியூ கண்டிஷனல் பியும் நாட் ஈக்குவலன் அப்படின்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் பாருக்கு? எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா பி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? கியூ.
இப்போ இதை வந்து கண்டுபிடிக்கணும். பிக்கும் கியூக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். ஸோ பி கண்டிஷனல் கியூ. அதுக்கப்புறம் கியூக்கும் பிக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். ஸோ இது கியூ கண்டிஷனல் பி. இப்போது எத்தனை ஸ்டேட்மெண்ட் பாருக்கு? எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போனா இதை வந்து 2 பவர் 2, 2 பவர் 2னா 4. நம்ம 2 ட்ரூ 2 ஃபால்ஸு, அப்புறம் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் அதை எடுக்கணும். அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அதுக்கப்புறம் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் எடுக்கிறோம், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் எடுக்கிறோம். இப்போ பிக்கும் கியூவுக்கும் என்னப்பா கண்டுபிடிக்கணும்? எஸ், கண்டிஷனல். இது வந்து பி, இது வந்து கியூ. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். கண்டிஷனல்னால் என்ன கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இதில் வந்து இதில் தான் ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது, இது வந்து ஃபால்ஸ். வேறு எதுலேயும் ட்ரூ ஃபால்ஸ் இல்லை, ஸோ அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து வந்து கியூ கண்டிஷனல் பி, அது கண்டுபிடிக்கணும். கியூவுக்கும் பிஇக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். கியூ வந்து இது, பி வந்து இது. இது ரெண்டுக்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். கண்டிஷனல்னால் என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸும் இருந்தால் ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. ட்ரூவும் ஃபால்ஸும் இருக்குது, இது வந்து ஃபால்ஸ். வேறு எதுலேயும் ட்ரூ ஃபால்ஸ் இல்லை, ஸோ அதர்வைஸ் ட்ரூ. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இதோட வேல்யூ வந்து இது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட வேல்யூ வந்து இது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்காப்பா? எஸ். இது வந்து நாட் ஈக்குவல். தட் மீன்ஸ் 1 நாட் ஈக்குவல் டு 2. அப்போ இதை வந்து என்ன சொல்லிடலாம்னா பி கண்டிஷனல் கியூ, இதுவும் கியூ கண்டிஷனல் பி, இது ரெண்டும் நாட் ஈக்குவலன் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இதை தான் ஷோ பண்ண சொன்னாங்க, இதை வந்து ஷோ பண்ணிட்டோம்.